தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இல்ல, இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அந்த அயலக வாழ்வுரிமை அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டோம். அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு. இருந்தாலும் அவர் என்னன்னா உடனடியான அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த விபத்து நேர்ந்ததுக்கு ரொம்ப வருத்தமும் தெரிவிச்சு அந்த உடலை இங்க கொண்டு வரக்கான ஏற்பாடு முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் அதுக்கான பதில சொல்லிடுறேன். பழனி முருகன் கோயிலுடைய சொத்து 100 கோடி மதிப்புல வந்து பத்திரா பதிவு பண்ணிருக்காங்க புகார் எழுந்திருக்கு. அது ஒரு நாளைக்கு வந்திருக்கும். இது சம்பந்தமா நீங்க கோயில் விசாரிச்சீங்களா? இது தெரிஞ்சவொடனே இன்னைக்கு என்னன்னா திண்டுக்கல் மாரியம்மன் கோயில் ரொம்ப நாளா அந்த கட்டடங்கள் 3 மாசமா சரியா பராமரிப்பு இல்லாம இருந்து சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது இந்த தகவல் தெரிஞ்சு உடனடியாக அந்த துறை அமைச்சர் திரு ரமேஷை தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க மேல வந்து வழக்கு பதியப்பட்டு இருக்கு. அந்த நிலங்கள் வந்து முறைகேடாக எடுத்து தந்தால் உடனடியாக மீட்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதி வச்சிருக்காரு. நான் அதை பத்தி சொல்லியிருக்கேன். அதான் சொன்னேன், திண்டுக்கல் வந்து என்னோட அப்பா அம்மா 2 பேர்த்தோட ஊரும் திண்டுக்கல் தான். ஸோ இந்த திண்டுக்கலை வளர்த்த வேண்டியது என்னோட மிகப்பெரிய பொறுப்பு, என்னோட கடமை. அதுக்கான வாய்ப்பை கடவுளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பரவலா திண்டுக்கல் சுற்றி பார்த்தா எந்த பக்கமும் வளர்ச்சிங்கிறது இல்லை. ஈவன் மாநகராட்சி பகுதியே ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. ஸோ அதுக்கு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு வர வாரத்துல இல்லை அடுத்த வாரத்துல கலெக்டரோட மீண்டும் ஒரு ரிவ்யூ இருக்கு. அனைத்து அதிகாரிகளையும் வர சொல்லி திண்டுக்கலோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா பண்ணும். அது அப்படி பண்ணும்போதுதான் நம்ம பேருந்து நிலையம் பண்ணியிருந்தேன், சண்முக நதி பண்ணியிருந்தேன், அதே மாதிரி மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அப்படி ஏதாவது சர்ப்ரைஸா வரணும் நீங்க தனியா சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா வரேன். எதுனா அத வந்து தூர்வாரணும். அது போக வந்து அந்த நம்மளுடைய அறநிலையத்துறையில அந்த பழனி கோயில இருக்க அந்த கழிவு நீரெல்லாம் அதுல கலக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஜேசி உறுதி கொடுத்திருக்காரு. அத ஜேசி உறுதி கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல இருந்து வர கழிவு நீர்களை நாங்க தடுத்து மாற்று வழி செஞ்சதுக்கு அப்புறம் இதை தூர்வாரும் போது நிச்சயம் தூய்மையான நீரை தமிழ்நாடு வந்து பசாந்த நிலையோ பேருந்து நிலையோ கோயில் நம்ம அகற்றுறோம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா வந்து பழனி பெரியாத்துல அந்த கோயில அந்த ஒட்டகத்துல பகுதிக்கூடிய 31, 85, 33, 45 கடையில 100 மீட்டருக்குள்ளேயே இருக்கு. அகற்றுறதுக்கு நடவடிக்கை காரணம் என்ன காலதாமதம்னா ஒரு 717 கடையை வந்து முதல் கட்டமா எடுத்துட்டோம். அது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதோட அந்த வருமானம் அரசுக்கான பெரிய நிதி சுமை இருந்துச்சு. இப்ப அது ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டே வருது. அடுத்த கட்டமா இந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க போறோம். மாநாடா பாக்குறேன். அதுக்கெல்லாம் நான் என்ன நம்ம வந்து 30 முடிஞ்சிருச்சுன்னா நிறைய ஊருங்கள்ல 2 மாசம் 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. இது நிரந்தர தீர்வு என்ன? பார்கள்ல ரோட்ல குடிக்கிறது அதிகமான புகாராயிட்டே இருக்கு. இதுக்கு சட்ட வடிவு கொண்டு வருவோம். பார் வேணுமா வேண்டாமா? வேண்டாம் தான் கோரிக்கை. வேணுமா வேண்டாமா? எக்ஸ்டென்ஷன் நம்ம தேவையில்லாத தானே. பார் வேணுமா வேண்டாமா? வேண்டாம்ல. அப்புறம் ஏன் இந்த கேள்வி? அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து 30 கடைகளுக்கு வந்து பார் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ரோட்ல இருந்து குடிக்கிறாங்க, எக்ஸ்டென்ட் பண்றாங்க. இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போன 2 மாசம் தஞ்சாவூர் மட்டும் இல்லையா, மொத்த தமிழ்நாட்டிலேயே அப்படித்தான். இன்னைக்கு மட்டும் 30 கடை தஞ்சாவூர்ல அப்படி மேலாளர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிடி அமௌண்ட்னு அரசுக்கு கட்டணும். இவங்க வந்து பிடி அமௌண்ட்னு அந்த பார்ட்டிக்கு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கட்சிக்கு நிதி கொடுத்து பார் நடத்திட்டு இருந்த பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். யாரெல்லாம் அரசுக்கு முறையா பணம் செலுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்டென்ட் கொடுத்துருக்கோம். இப்ப திரும்பவும் அவங்க எல்லாம் வந்து பயந்துட்டு கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்காம அரசுக்கே பணம் கொடுக்குறோம், எங்களை நடத்த விடுங்கன்னு சொல்லி வரவங்களை தான் இப்ப 30 கடை வந்திருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு. கேரளா மாதிரி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அதாவது புதுடங்கள் அடிக்கலாம், பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அடிக்கணும்னா ஏதாவது நான் என்ன பண்ண முடியும்? புதுடங்கள் அடிச்சா தண்டனை அந்த மாதிரி ஏதாவது அது நம்ம சட்டத்திலே இருக்குண்ணா. அதாவது இப்ப என்னன்னா சூழல் இந்த மாதிரி உங்களோட கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இதுல நிறைய பேர் என்னன்னா இது சமூக வலைதளங்கள்ல பேசாம தனியாருக்கே கொடுத்துருங்க, தனியார் கொடுத்துட்டா பிரச்சனை. ஆமாவா? கொடுத்துடலாமா? கொடுக்கறக்கா? அதான் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லுங்க. தனியார் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் இல்ல, கொடுக்கலாமா அப்படிங்கறது இப்ப இருக்க சூழலே வந்து சொல்லுது. அதாவது பெரும்பான்மை சமூகத்தோட எண்ணங்கள் என்னன்னு பார்க்கணும். அந்த எண்ணங்களோட அடிப்படையில தான் ஒரு அரசு முடிவு பண்ணணும். சட்டங்கள் வகுத்து சட்டங்களுக்குள்ள மக்களை திணிக்காம மக்களுக்கு ஏற்ற சட்டங்களை உருவாக்கணுங்கிறதுலதான் தமிழக வெற்றி கழகம். வழக்கை பதிவு செய்யல, வழக்கை பதிவு செய்யல,
புகார் கொடுத்தாங்க. புகார்ல வந்து உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாங்க. காவல்துறை வந்து இதுல உண்மைத்தன்மை இல்ல, போது டாக்குமெண்ட் கொடுங்க. பழனிக்கு சொல்றீங்களா? 100 கோடி சுவால் வந்து எஃப்ஐஆர் போடலாம், கம்யூனிட் புத்தரோட நிக்குது, சிஎஸ்ஆர் கூட போடல. அது டாக்குமெண்ட் இன்னும் கோயிலோட ஒப்படைக்கலைங்கிறதால அது பிள்ளைங்க இருக்கு. நீங்க வழக்கு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க, அமைச்சர் சொன்னது எப்படி நான் பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த துறை மினிஸ்டர் எப்ப பேசுறேன்னு சொல்லிடுறேன் பாருங்க. கூட நீங்க போன்ல பேசலாமாங்க? பேசிட்டேன், அதான் இருங்க ஒரு நிமிஷம். எப்போ அந்த துறை 3/16 அந்த 3/16 இப்போ அந்த துறை இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எடுக்கல. திருப்பி அவர் எனக்கு கூப்பிட்டு கேட்கும்போது இந்த தகவல் அவர் சொன்னதுன்னா ஒரு 2 பேர் அந்த மாதிரி ஒரு முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க, அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. வரும்போது அதை செக் பண்றதுக்கு நானும் சமூக வலைதளங்கள் பார்க்கும்போது வழக்கு பதிவுப்பட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கு, வேணா உள்ள பாருங்க. சரி போட்டுறலாம் யாருன்னு பார்த்து. சரி, அது தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. நான் இன்னைக்கு எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவேன், அது யார் இவர் பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான். தப்பு பண்ணனாலும் நிச்சயம் வழக்கு பதியப்படும், தண்டனை கொடுக்கப்படும். கோரிக்கடவா? கோரிக்கடவை அது உண்மையால வரும்போதே யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா கோரிக்கடவை வந்து எங்க அப்பா நான் சொன்ன மேலேயே எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். பட் எங்க அப்பாவுக்கு என்ன விட இந்த கோரிக்கடவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்த ஊரை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும்னு அவரு கொஞ்சம் நான் தொழில் பண்ணி கொஞ்சம் நல்லா வரும்போதே சொன்னார், அந்த ஊருக்கு போகணும்டா, அதுக்கு எல்லாம் பண்ணணும்டான்னு. இப்ப இந்த துறையோட அமைச்சரா, அது இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த ஊருக்கு நான் ஏதாவது பண்ணணுங்கிறதா என் கடமை. நிச்சயம் இந்த ஊருக்கு குறிப்பா கோரிக்கடவுக்கு இப்ப கேட்ட மாதிரி பொது கழிப்பிடங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. உடனடியாக அதுக்கான தீர்வுகள் பார்ப்பேன். அது போக பட்டா பிரச்சனை இருக்குனாங்க, அந்த தீர்வுகளும் பார்ப்பேன். இங்க இருக்க அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பேன். உங்க ஊரான கோயம்புத்தூர்ல தான் அந்த அண்ணாமலையோட வீடியோ மாடல் நடக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் அங்க போறதா சொல்லி காலையில இருந்து வெளியில வந்தவங்க இருக்கு. நம்ம அதே மாதிரி நமக்கு இளைஞர்கள் அதிகம், அதே மாதிரி நமக்கு போட்டியா அந்த அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள் அதிக அளவுக்கு அங்க போறது. இது ஜனநாயக நாடு. இங்க ஒருத்தங்களை வந்து உடனே ஏன் இன்னைக்கு கூட அவர் எங்களை அண்ணாமலை வந்து இது எங்களுக்கு ஒரு பாராட்டி இருந்தார். இந்த கோயில் நிலங்கள் வந்து 3078 கரூர்ல இருக்க அந்த அதனால இது ஆரோக்கியமான அந்த கருத்துக்களை எடுத்துக்குவோம், ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம். அதனால யாரையும் எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தீய சக்தியை தவிர.